கொலையா பசிக்குது. இன்னைக்கு நான் எனக்காக லஞ்சுக்கு என்ன சமைக்கிறேன் அப்படின்றதான் ஒரு vlog-ஆ போஸ்ட் பண்ண போறேன். எல்லாரும் அவனுக்காக அவளுக்காக அப்படின்லாம் சமைச்சு போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. எனக்காக நான் சமைப்பேன். எனக்கு சமைக்கிறது ரொம்ப பிடிக்கும். அண்ட் இன்னைக்கு ஆல்ரெடி ஒரு ஷூட் முடிச்சிட்டோம் கார்த்தால. அந்த ஷூட் முடிச்சுட்டு கபன்னு இருக்கா. ஸோ குவிக் ஃபிக்ஸ் ஒரு மீல் தான் பண்ண போறேன். ஐ ஹேவ் சம் சோறு பாக்கி. நேற்று சமைக்கும் போது எங்களால் ஃபுல் சோரை கம்ப்ளீட் பண்ண முடியல. ஸோ அந்த லெஃப்ட் ஓவர் சோரை வச்சு என்ன மேக் ஓவர் நான் பண்ண போறேன் அப்படின்றதான் இன்னைக்கு பார்க்க போறோம். பண்ணலாமா? ஃப்ரிட்ஜுக்குள்ள யார் யாரெல்லாம் பாக்கி இருக்காங்களோ அவங்க எல்லாரையும் அள்ளி போட்டு கொண்டு வந்திருக்கேன். முக்கியமாக சோறு பாக்கி இருந்தால் ஐ டோன்ட் வாண்ட் டு வேஸ்ட் ஹிம். ஸோ ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னா, இவன் நல்லெண்ணெய், நம்மளுக்கு இஷ்டமான எண்ணெய் எடுத்துக்கலாம். நான் எல்லா வெஜ்ஜஸுமே தனித்தனியாக ஃப்ரை பண்ண போகிறேன். வெங்காயம், ஓகே, இவனை நான் ஹை ஃப்ளேமில் தான் வைக்க போகிறேன். பிகாஸ் ஐ வாண்ட் ஹிம் டு பி ரியலி ரோஸ்டட் வெரி 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 வெல். இவன் ரோஸ்ட் ஆகுற கேப்பில் நான் என்ன பண்ண போகிறேன்னா, எங்கடா அந்த பவுலு தா இவன் எடுங்க வெளியே. ஆட்டா 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 4 டேபிள் ஸ்பூன் ஆட்டா எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பு. ஓகே, இவன் வந்து பெரி பெரி மசாலா, நம்ம ரெட் சில்லி பவுடர் யார் வேணால் எடுத்துக்கலாம். எனக்கு பெரி பெரி பிடிக்கும், ஸோ நான் எடுத்துருக்கிறேன். எதுக்காகனா நம்ம மஷ்ரூம்ஸ் ஒரு பக்கம் ஒரு முறுமுறுப்புக்காக மஷ்ரூமை ஃப்ரை பண்ண போகிறோம். உங்களுக்கு வேணால் நீங்கள் ஏர் ஃப்ரை என்னன்னாலும் பண்ணலாம். நான் இன்றைக்கி அவனை நல்லா ரசித்து சாப்பிட்ணுன்ற ஒரு ஃபீலிங்கில் இருக்கிறேன். பியூட்டிஃபுல். அவ்வளோதான். எனக்கு சும்மா அப்பப்போ இல்லை நம்ம அவனை கண்டுக்கலன்னு ஃபீல் பண்ணுவான். அதனால் இந்த பக்கம் ஆயில் ஃபார் டீப் ஃப்ரையிங். இவனெல்லாம் வாங்கிடாதீங்க. எப்படி படுத்துகிறான் பாருங்க, தயவு செஞ்சு இவனை வாங்கிடாதீங்க. நான் கோகனட் ஆயில் எடுத்திருக்கேன் டீப் ஃப்ரைங்க்கு. உங்களுக்கு இஷ்டமான ஆயில் எடுத்துக்கோங்க. அண்ட் டுடே I'm going to be frying mushrooms. Mushrooms are my like all-time favorite. Just பெருசா தான் அவனை சாப் பண்ணி வச்சிருக்கேன். மஷ்ரூம்ஸை பைட் சைஸ் எல்லாம் கிடையாது. It's a very very easy rice bowl. 10 minutesல நம்மளால வெஜ்ஜீஸ் எல்லாம் சாப் பண்ணி வச்சிருந்தோம்னா இவனை ரெடி பண்ணிட முடியும். பொஷாக்கா சாப்பிடலாம். பொஷாக்கா பெரி பெரி மஷ்ரூம்ஸ். நான் குட்டியாக எடுத்துருக்கிறனால அவங்கள லைட்டாக திருப்பி போட்டுக்கிறேன் எண்ணெய் மேலே படுற மாதிரி. ஓகே, பியூட்டிஃபுல்லாக ப்ரௌன் ஆகிட்டே வராது. சைமல்டேனியஸாக எத்தனை அடுப்பு இருக்கோ எல்லா அடுப்புலையும் நம்ம வேலை பார்த்தா தான் நம்மளுக்கும் சடன்னு வேலை முடியும். அடுத்தடுத்த வேலையை பார்த்துட்டு போகலாம், ஒரே வேலையில் ஸ்டக் ஆகி இருக்காமல். இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறது அனியன்ஸ், மஷ்ரூம்ஸை டீப் ஃப்ரை பண்ண போகிறோம் ஒரு கருக்கு முறுக்குக்கு. அப்புறமா கேப்சிகம் சாட்டே பண்ண போகிறோம், கேரட்ஸை சாட்டே பண்ண போகிறோம். அண்ட் கிரீன்ஸ்க்காக வந்து கீரை. Popoy the sailor man, Popoy the sailor man. அவரை பார்த்து வளர்ந்தவங்களுக்கு கீரையோட முக்கியத்துவம் தெரியும். 90s kids டா. ரெண்டு பக்கமும் பியூட்டிஃபுல்லாக ஃப்ரை ஆகிட்டாங்க. அதனால நான் அவங்கள வெளியே எடுக்கிறேன். ஏக் ஆர் பேட்ச். ஒழுங்காக பெரிய கடையிலே பண்ணியிருக்கலாமோ, ஒரு கோடி வாட்டி ஒரு வேலையை பண்ணும் போது தான் இதுக்கு அப்படியே பண்ணிடலாம் அப்படின்னு தோணும். அந்த ஃபீலிங்கில் தான் இருக்கேன். உங்களுக்கு எப்போல்லாம் இந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வரும்ன்றத காமெண்ட்ஸில் சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கிறேன். எனக்கு கை நம்மன்னு இது இவனை டேஸ்ட் பண்ணி ஆகணும்னு தோணுது. ஓகே, கூல் டவுன் கூல் டவுன் கூல் டவுன். ஸோ அனியன் சாட்டே ஆகிட்டான். எனக்கு இந்த கன்சிஸ்டன்சி போதும் அனியன்ஸ்க்கு. ஐடியலி இவங்க எல்லாரையுமே நம்ம தனித்தனியாக சாட்டே பண்ணிட்டு அதுக்கப்புறம் அசெம்பிள் பண்ண போகிறோம் பவுலில். தட்ஸ் வாட் இஸ் கால்ட் ஏ புத்தா பவுல். திஸ் இஸ் நாட் புத்தா பவுல், பட் இட்ஸ் அ ரைஸ் பவுல். இப்போ இதே எண்ணெயில் கேப்சிகம். யாரும் தப்பிச்சு விட்டாங்க நம்ம கடாயிலிருந்து. ரெண்டாவது வெஜ்ஜி ரெடி. துளியுண்டு எண்ணெய், கேரட்ஸ். எங்கள் அம்மா அங்கேருந்து பூராவும் திருஷ்டி அப்படிங்கிறாங்க இந்த எண்ணெய் தெரிக்கிறதுக்கு. உங்கள் அம்மாவும் இப்படி தானான்றத காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்ன நடந்தாலும் எல்லாத்துக்கு காரணம் திருஷ்டி தான் அப்படின்னு மம்மிஜி சொல்லுவாங்கன்னா சொல்லுங்கள். போகிறோம். அவன் எனக்கு ஓவர் குக்கெல்லாம் ஆக வேண்டாம். இந்த மாதிரி மைல்டாக ராவாகவே சாப்பிட்லாம் கேரட்ஸ். பட் ஐ லைக் தட். வாவ். கீரை ஜஸ்ட் கீரை டப்புன்னு ரொம்ப உப்பாயிருவான். வேற யாருக்கும் நான் இன்னும் உப்பு போடல, எனக்கு தெரியும். அறியாம் நீ ஹார்ட் கோர் நான் வெஜிடேரியன் ஹூமன் இல்லையாடா?
சூப்பர் ராணி. பேச்சு வாக்கில் எப்படி கேமராக்கு நடுவில் நடந்து போனா பார்த்தீங்களா, வைட்டுக்கு நடுலையே அப்படிதான் நம்ம. கீரை சாட்டே பண்ணியாச்சு. ஃபைனலாக துளியோண்டு எண்ணெய், நம்ம லெஃப்ட் ஓவர் ரைஸ், தேவையான அளவுக்கு உப்பு. ஸோ ஒரு சிம்பிள் ஹர்ப் ரைஸ் தான் பண்ணுறேன். இவன் கூட நான் ஆல்ரெடி உப்பு ஆட் பண்ணிட்டேன்னா மிளகு ஆட் பண்ணணும்னா எங்கே மிளகு பொடி. ஐம் ஒன் மிளகு ஹூமன். எல்லார் கூடயும் நான் மிளகு ஆட் பண்ண ரொம்ப இஷ்டப்படுவேன். ஸோ டேஸ் யூ ஹேவ் அ லாட் ஆஃப் லெஃப்ட் ஓவர் ரைஸ் அண்ட் யூ ஹேவ் நோ ஐடியா வாட் டு டூ வித் தெம். அவங்கள வந்து கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி வீட்டில் இருக்கிற மனிதர்களுக்கு கொடுக்கணும், ஏன்னா அவங்க கண்டுபிடிக்க கூடாது ஓல்ட் ரைஸ்னு. அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் ரைஸ் பவுல்ஸ் மாதிரி பண்ணி கொடுக்கலாம். ஆல்சோ டசன்ட் டேக் மச் ஆஃப் யுவர் டைம். டப்பு பின்னு ரெடி பண்ணிடலாம் இவங்கள. தாராளமாக கொத்தமல்லி. அண்ட் இவன் வந்து ஃப்ரெஷ்லி ஸ்குவீஸ்ட் லெமன் ஜூஸ், ஜஸ்ட் ஒரு துளி. இவன் லெமன் பூவா தானே அப்படின்லாம் கமெண்ட் போடாதீங்க. இல்லை, இவன் லெமன் பூவா கிடையாது, ஒரு ஃப்ளேவர் அவ்வளோதான். ஸோ தட் யுவர் மீல் இஸ் நாட் வெரி போரிங். இப்படி வாங்க திக்கட்டும், நம்மளும் விட்டுறணும். இப்போலாம் தான் அந்த பக்கம் வந்திருக்கு திக்குனா பரவாயில்லன்னு. இட் டிட் டேக் மீ a lot of years. That's about it. நம்ம சோறு ரெடி, நம்ம ஃப்ரை ரெடி, பாக்கி வெஜ்ஜீஸ் ரெடி. நெக்ஸ்ட் இவங்களை அசம்பிள் பண்ணுற வேலை மட்டும்தான். ஐயோ எப்படி இருக்கனால எப்பவுமே சாம்பார், ரசம், கூட்டு, கறி இதை விட குயிக்கா ஒரு மீலை ப்ரிப்பேர் பண்ண முடியுமா? ஈவன் இஃப் யூ ஆர் நாட் ஃபீலிங் லைக் குக்கிங் சம்திங், இவன் உங்களுக்கு கை கொடுப்பான். ட்ரை கரோஸ். என் பவுல் காட்டுட்டான் உங்களுக்கு. நான் வந்து இவனுக்கு இந்த பவுல்ஸ்க்காகவே ஒன்று வாங்கியிருப்பேன். அதாவது ரைஸ் பவுல்லாம் பண்ணி சாப்பிடணுன்றதுக்காகவே இவனை நான் வாங்கினேன். ஃபோக்கஸ் ஆயிட்டானா தம்பி? இப்போதான் அவர் எடுத்து கையில் இப்படி தட்டுறாரு கேமரால ஃபோக்கஸ்க்கு. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் மை மோஸ்ட் ஃபேவரட் பவுல். ஐ லவ் ஹிம். எனக்கு ஒரு பார்த்த உடனே இன்ஸ்டன்ட் லவ் ஆகி வாங்கினேன். ஸோ இவன் மேலே தான் இப்போ நம்ம ஃபுல் பூவாவை அரேஞ்ச் பண்ண போகிறோம். பண்ணலாமா? இட்ஸ் த மோமெண்ட் ஆஃப் ட்ரூத் டைம். ஓகே, இவன் நான் அடிக்கடிக்கு பண்ணுவேன், அதனால இவன் நல்லா இருப்பான்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் இன்னைக்கு எப்படி வந்திருக்கான்? அந்த ஒரு சின்ன டேங்க், அந்த முறுமுறுப்பு, பெரி இனியும் வெஜ்ஜி சாப்பிடல, அப்படி நின்னெல்லாம் என்னால் சாப்பிட முடியாது. I'm going to go sit பொறுமையா and eat and enjoy my buwa. நீங்களும் இவனை பண்ணி பாருங்க and tell me how you liked him. அப்படிதான் தலைவா ரெடி. இந்த ரெசிபியை கண்டிப்பா சேவ் பண்ணி ட்ரை பண்ணுங்க. அப்படிலாம் யார் சமைப்பாங்களோ அவங்களுக்கு அனுப்பி செஞ்சுதா அப்படின்னு சொல்லுங்க. Until I meet you again, Tadabu boy from Kirti.